அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளில் நம்ம எல்லாரும் மீண்டும் ஒன்றிணைஞ்சிருக்கோம். ஜும்மா சிந்தனைகள் அப்படிங்கிற தலைப்பில் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம ஏதாவது ஒரு நினைவூட்டலை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த ஜும்மா சிந்தனைகள் அப்படிங்கிற தலைப்பில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, உறவு அப்படின்னு அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்க அருட்கொடையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அல்லாஹ் நம்மளுக்கு நிறைய அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான். செல்வமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், குழந்தைகளாக இருக்கும், நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். இப்படி எண்ணற்ற அருட்கொடைகளில் ஒரு முக்கியமான அருட்கொடை என்ன அப்படின்னா உறவு அப்படிங்கிற அருட்கொடையை தான். இந்த அருட்கொடையை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா நிஷாவில் சொல்லும் போது சொல்கிறான், யா ஐயுஹன்னாஸ் இத்தகு ரப்புக்கும் உள்ளதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா வ பஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிசாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் மனிதனை எப்படி நம்ம உண்டாக்கணும், எப்படி படைத்தோம் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறான். நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆன்மாவிலிருந்து தான் நம்ம எல்லாரையுமே உண்டாக்குனான். இன்றைக்கி இந்த பூமியில் எத்தனையோ கோடி மக்கள் வாழலாம். ஆனால் இதனுடைய தொடக்கம் ஒரே ஒரு மனிதர்லேருந்து தான் அல்லாஹ் ஏற்படுத்தினான். அவர்லேருந்து தான் அவருடைய துணையையும் நான் உண்டாக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எச்சரிக்கையும் அல்லாஹ் கொடுக்குறான். இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. அவனை கொண்டு தான் நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுடைய உரிமைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது அல்லாஹ் இப்படி ஒரு படைப்பை உருவாக்கி அதிலிருந்து இத்தனை மக்களை படைத்த காரணத்தினால அவனை வச்சு தான் நீங்கள் உங்களுக்கான தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு மீண்டும் அல்லாஹ் அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற எச்சரிக்கையோடு என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்கள் இரத்த கலப்புடைய உறவினர்களை ஆதரியுங்கள் அப்படிங்கிற எச்சரிக்கையை சொல்கிறான். அப்போது உறவு அப்படிங்கிற அருட்கொடையை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லும்போதே அதை ஒரு எச்சரிக்கையோடு சொல்கிறான். நீங்கள் அந்த அருட்கொடையை சரியான முறையில் ஆதரிக்கணும், அதை நீங்கள் வீணாக்கிடக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுக்குறான். இதே சூரா நிசாவுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுதும் இந்த உறவை பேணுதலை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது நமக்கு ஒரு கட்டளையாகவே சொல்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, உங்களுடைய தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததாக நெருங்கிய உறவுகளுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது உறவு எனும் ரஹ்மத்தை அல்லாஹ் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற பார்வை என்னென்னா, அதில் நீங்கள் கவனமாக இருங்க, அந்த உறவை நீங்கள் பேணுங்க, அந்த விஷயத்தில் உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இந்த உறவை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, அல்லாஹுவையும் மறுமை நாளையும் அஞ்சக்கூடிய ஒரு மனிதர் உறவை பேணுபவராக இருக்கட்டும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போது இறை நம்பிக்கையாளர்களுக்கு எத்தனையோ அடையாளங்கள் இருந்தாலும், இறை நம்பிக்கையாளர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவாங்க, ஜகாத் கொடுப்பாங்க, நோன்பு வைப்பாங்க, கண்ணியமான முறையில் நடந்து கொள்வாங்கன்னு எத்தனையோ அடையாளங்கள் இருந்தாலும் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கான அடையாளமாக இருக்க வேண்டிய விஷயம், ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கள் உறவை பேணுபவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போது உறவை பேணுதலுடைய சிறப்பை பற்றி இஸ்லாம் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத அடுத்ததாக பார்ப்போம். இதனுடைய சிறப்புகள் நம்ம நிறைய சொற்பொழிவில் கேட்டிருப்போம், நம்மளுக்கே நிறைய விஷயங்கள் மனனமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கல்ல, உறவை முறித்து வாழ்பவன் சுவனம் நுழைய மாட்டான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு முஸ்லீமில் வரக்கூடிய நபிமொழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நல்ல தானம் செய்வதை விட, நோன்பு வைப்பதை விட, தொழுவதை விட ஒரு சிறந்த அமல் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உறவுகளுக்கு இடையே நல்ல ஒரு அமைதியையும் ஒரு ஆரோக்கியமான சூழலையும் ஏற்படுத்துவது தான். அதாவது மனிதர்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு உறவோடு வாழ்கிறது தான் சிறந்த அமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதுக்காக நம்ம செய்கிற சதக்கா, தொழுகை, நோன்பெல்லாம் தேவையில்லை, இது மட்டும் போதும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இந்த தொழுகை, நோன்பு, சதக்கா, இந்த அமல்களுக்கு நிகராக உறவை பேணக்கூடிய அமலுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து இந்த சிறப்பை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே போல் முஸ்லீமில் இன்னும் ஒரு நபிமொழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதன்
பாவம் செய்யாதவரை, தன்னுடைய உறவினர்களுக்கு மத்தியில் உறவை முறிக்காதவரை, தன்னுடைய பிரார்த்தனையில் அவர் பொறுமையை இழக்காதவரை அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம எத்தனை பிரார்த்தனைகள் இறைவன் கிட்ட கையேந்தி, யா அல்லாஹ் என்னுடைய இந்த பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கோன்னு எவ்வளவு நாட்கள் நம்ம பிரார்த்திக்கக்கூடியவங்களாக இருப்போம். அப்போது உறவை நம்ம பேணுகின்ற காலம் வரை அல்லாஹ் நம்மளுடைய பிரார்த்தனையை ஏற்கக்கூடியவனாக இருக்கின்றான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. புகாரியில் வரக்கூடிய நபிமொழி, இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபிமொழி தான். அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களையும் எல்லா படைப்பையும் படைச்சு முடிச்சிடுறான். அதுக்கப்புறமா இந்த உறவு அப்படிங்கிற விஷயம் மட்டும் அல்லாஹ் கிட்ட எந்திரிச்சு தனக்கான ஒரு அங்கீகாரத்தை கேட்குது. அப்போ அல்லாஹ் உறவுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தையும் கண்ணியத்தையும் கொடுக்குறான். என்ன அப்படின்னா, உன்னோடு யார் உறவோடு வாழ்கிறார்களோ அவரோட நானும் உறவோடு இருப்பேன், உன்னை யார் துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களை நானும் துண்டித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறதா ஒரு நபிமொழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க. இப்போ பாருங்கள், அல்லாஹுடைய பார்வையில் இது எச்சரிக்கையாகவும் கடமையாகவும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இதை தொழுகை வணக்க வழிபாடுகளுக்கு நிகரான ஒரு அமலாக சொல்லி காட்டுறாங்க. அப்போது இப்படிப்பட்ட இந்த சிறப்பு மிக்க ஒரு அருள் நம்ம கிட்ட எப்படி இருக்குது? இன்றைக்கி நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு பிஸியான வாழ்க்கையில் நம்ம உறவை பேணக்கூடியவங்களாக இருக்கோமா? அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒவ்வொரு படைப்பையும் குன் ஆகுக அப்படின்னு சொன்னால் அந்த படைப்பு உருவாகிறது. இப்போ இப்படி லட்சக்கணக்கான படைப்புகள் அல்லாஹ் படைக்கும் பொழுது நம்மளையும் படைச்சிருக்கான். நமக்குன்னு ஒரு சில உறவுகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து படைச்சிருக்கான். அதை நம்ம நினைச்சாலும் மாற்ற முடியாத உறவுகள், அதுதான் இந்த இரத்த பந்த உறவுகள். அல்லாஹ் விரும்பி தேர்ந்தெடுத்து நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்த இந்த உறவுகளுக்கிட்ட நம்ம எந்த முறையில் நடந்திருக்கோம்? அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்துகிற வகையில் நம்மளுடைய உறவுகள் இருக்கா? அல்லாஹ் சொல்கிறானே, உன்னை இணைந்து வாழ்பவர்களோடு நானும் இணைந்திருப்பேன். நம்ம இணைந்து வாழ்கிறோமா? எப்படி இந்த உறவை நம்ம பேணுறோம்? நான் பேண தான் செய்கிறேன், அவங்க என்கிட்ட பேசினா நானும் பேசுகிறேன் அப்படிங்கிற மனநிலையில் நம்ம இருக்கோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பழிக்கு பழி செய்வது போல் உறவை பேணுபவர் உண்மையாக உறவை பேணியவர் ஆக மாட்டார். இப்போ இன்றைக்கி நம்மள பலர் நான் உறவை பேணுறேன், நான் சுமூகமாக இருக்கேன், நான் எல்லா உறவுகளையும் கண்ணியப்படுத்துகிறேன்னு சொல்கிறோம். ஆனால் அதை நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தோன்னா நம்ம செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? நம்மளை கண்ணியப்படுத்துகிற உறவை நம்ம கண்ணியப்படுத்துகிறோம், நமக்கு விருந்தோம்பல் செய்கின்ற உறவுக்கு நம்ம திரும்ப விருந்தோம்பல் செய்கிறோம், நமக்கு அன்பளிப்பு அளிக்கின்ற உறவுக்கு நம்ம அன்பளிப்பு கொடுக்குறோம், நமக்கு நெருக்கமாக இருக்க உறவுக்கு நம்மளும் நெருக்கமாக இருக்கும். அதை தாண்டி நம்மளை விட்டு தூரமாக இருக்க உறவுகளை இணைக்கிறதுக்கு நம்ம எந்த அளவு முயற்சி செய்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, பழிக்கு பழி வாங்குற மாதிரி செயலுக்கு செயல் மாதிரி உறவை பேன்றவர் உண்மையாக உறவை பேணியவர் ஆக மாட்டார். ஒரு பக்கம் உறவு முறிஞ்சு தொங்கும் பொழுது அந்த பக்கத்தை சரி செய்கிறதுக்காக யார் முயற்சிக்கிறாரோ அவர் தான் உண்மையாக உறவை பேணியவர் ஆவார். நம்ம வேலை பார்க்குற இடத்துல, படிக்க போகிற இடத்துல, இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மனிதர்கள்கிட்டலாம் ஈஸியாக உறவை பேணிடுறோம். அவங்கக்கிட்டலாம் நம்ம ரொம்ப சிரித்து பேசுகிறோம், அவங்களுடைய தேவைகளை நம்ம நிறைவேற்றி கொடுக்குறோம், அவங்களுடைய பார்வைகள்லாம் நம்ம நல்ல அன்பானவங்களாகவும் நல்ல மனிதர்களாகவும் தெரிகிறோம். அதே நேரம் நம்ம நெருங்கிய உறவுகள் கிட்ட இந்த அளவுக்கு உறவை பேணுறோமா? எத்தனை வீடுகளில் சகோதரர்கள் வருடக்கணக்காக பேசாமல் இருக்காங்க, எத்தனை வீடுகளில் சகோதரிகள் சண்டை போட்டு பேசாமல் இருக்காங்க, எத்தனை வீடுகளில் கணவர் வீட்டாரோட பெண் பேசாமல் இருக்காங்க, மனைவி வீட்டாரோட அந்த ஆண் பேசாமல் இருக்காங்க. அப்போ இப்படி வாழக்கூடிய சூழலில் உள்ள மனிதர் எப்படி பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட்ட மனிதராக வாழ முடியும்? அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற மனிதராக வாழ முடியும். அப்போது உறவை பேணுதல் எப்படி இருக்கணும், எந்தெந்த வகையிலலாம் இப்போ இருக்கணும்? நான் எல்லா மனிதர்கள்கிட்டையும் நெருக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னை வெறுத்து ஒதுக்குற மக்கள்கிட்டையும் நான் நெருக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னா நான் என்ன செஞ்சு என்னுடைய உறவை மேம்படுத்தணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம மேற்கொண்டோன்னா நம்மளுடைய உறவு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆயிரும். அந்த 2 முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, ஒன்று உதவி, இன்னொன்று மன்னிப்பு. உறவை பேணணும், உறவை மேம்படுத்தணும்னு நினைக்கிற மனிதர் இப்போது எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா, உதவிக்கரம் நீட்டக்கூடியவராக இருக்கணும். தன்னை தேடி வர உறவுகளுக்கு தன்னால் இயன்ற அளவு உதவி செய்யக்கூடியவராக இருக்கணும். ஒன்று அது உடலாலான உதவியாகவும் இருக்கலாம், அல்லது பொருளாலான உதவியாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம இப்போ எப்படி உதவி செய்ய விரும்புவோன்னா, யாருன்னே தெரியாத மனிதருக்கு, எங்கேயோ இருக்கிற மனிதருக்கு வாரி வழங்கக்கூடியவங்களாக இருப்போம். ஆனால் அதே நேரம் நம்மளுடைய நெருங்கிய உறவுகளில் சிரமப்படக்கூடிய மனிதருக்கு உதவி செய்கிறதுக்கு நம்ம ரொம்ப தயங்குவோம். ஒரு முறை செஞ்சுட்டா திரும்ப நம்ம அதை அவங்க
நம்மக்கிட்ட அவங்க அதை எதிர்பார்ப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்துடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வேறு ஒரு மனிதருக்கு உதவினால் அது உங்களுக்கு தர்மத்திற்கான நன்மையை பெற்றுத்தரும். அதே நேரம் உங்களுடைய நெருங்கிய உறவு தேவையோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு நீங்கள் உதவுனா அது உங்களுக்கு 2 நன்மைகளை பெற்றுத்தரும். என்ன நன்மைனா, ஒன்று தர்மம் செய்ததற்கான நன்மை, இன்னொன்று உறவை பேணுதலுக்கான நன்மை. நம்ம உதவி செய்வதற்கு அதிகம் தகுதி உள்ளவங்க நம்மளுடைய நெருங்கிய உறவுகள் தான். நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைக்காமல் எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு துளையை அடைக்கிறதால ஏதாவது பயன் இருக்கா? அப்போது உதவி செய்வதில் நமக்கு அதிகம் தகுதியுடையவர்கள் நமக்கு நெருங்கிய உறவினர்கள். அவர்களில் யாராவது கஷ்டப்படுறவங்களாகவும் பாதிக்கப்பட்டவங்களாகவும் இருந்தால் முதல்ல நாம் அவங்களுடைய தேவையை நிறைவேற்றிய பின்பு தான் வெளியில் இருக்கவங்களுடைய தேவையை நிறைவேற்றணும். 2வது, நம்ம உறவை பேணக்கூடிய மனிதராக இருக்கணும்னா நம்ம எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா மன்னிக்கக்கூடிய மனிதராக இருக்கணும். இந்த மன்னிப்பு அப்படிங்கிற குணம் உதவியை போல நாம் பிறரிடம் வெளிப்படுத்த தான் விரும்புவோமே தவிர உறவுகளுக்குள்ளே அதை வெளிப்படுத்த விரும்பவே மாட்டோம். நம்மளுடைய அண்டை வீட்டாரோ நம்மளுடைய எதிர் வீட்டாரோ நம்மளுடைய நண்பர்களோ ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டா, விடு தெரியாமல் செஞ்சுட்டாங்க, விடு அவங்க புரியாமல் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவோம். பிறருக்கு ஆலோசனை பண்ணும்போது சொல்லுவோம், அவங்க தெரியாமல் செஞ்சுருப்பாங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அதே நேரம் நம்மளுடைய உறவுகள் ஏதாவது தவறு செஞ்சுட்டா அதை நம்ம மன்னிக்க தயாராக இருக்கோமா? மன்னிக்கவே மாட்டோம். கேட்டால் நம்ம சொல்லுவோம், அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என்னுடைய சகோதரரே எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, என்னை தவறாக நினச்சிட்டாரு, அவர் மன்னிப்பு கேட்டால் நான் எப்படி மன்னிக்க முடியும்னு நினைப்போம். அதே நேரம் அல்லாஹ் இதுக்கான ஒரு அழகிய உதாரணமாக குரானில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை வச்சுருக்கான் பாருங்களேன். யூசுஃப் நபி தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு எதிராக இவ்வளோ சதி செஞ்ச பின்னரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, இந்த நாளில் எந்த ஒரு குரோதமும் இல்லை, நான் அவங்க எல்லாரையும் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போது இந்த மன்னிப்பு அப்படிங்கிற குணம் உறவை பேணுவதற்கு ரொம்ப அடிப்படையான குணமாக இருக்குது. அப்போது உறவுகளுக்குள்ள ஏதோ வார்த்தைகளாலேயோ செயல்களாலேயோ இல்லை ஏதாவது பொருள் கொடுக்கல் வாங்கல்லையோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு அந்த மனக்கசப்புக்கு பின்னால் அவங்க நம்மக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும்போது அதை நம்ம மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இந்த இடத்துல இன்னும் ஒரு தன்மையும் நமக்கு வெளிப்படும். என்னென்னா, அவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க, இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது அல்லாஹும் நம்மளை நேசிக்கக்கூடியவனாகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் கேட்குறான் தானே, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க நீங்கள் விருப்பப்படுறீங்கல்ல, அப்போ நீங்களும் பிறருடைய தவறுகளை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு அறிவுறுத்துறான். அந்த அடிப்படையில் இந்த மன்னிப்பு அப்படிங்கிற குணம் உறவை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவு வலுப்படணும், உறுதியாக இருக்கணும் அப்படின்னா அந்த உறவுக்கு நடுவில் மன்னிப்பு அப்படிங்கிற இந்த தன்மை இருக்கணும். அப்போது நம்மளுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய மனிதராகவும் சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய மனிதராகவும் நம்ம இருக்கணும்னா நம்ம உறவை பேணக்கூடியவர்களாக இருக்கணும். உதவியின் மூலமாகவும் மன்னிப்பின் மூலமாகவும் தான் அதை நம்மளால் செய்ய முடியும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு சில உறவுகளை நம்ம சந்திச்சிருப்போம், அவங்க ரொம்ப கடுமையாக நம்மக்கிட்ட இருப்பாங்க. எவ்வளவு தான் நம்ம அந்த உறவை சரி பண்ணணும்னு முயற்சித்தாலும், எவ்வளவு தான் அந்த ஒரு பகுதியை நம்ம சரி செஞ்சு நெருங்கணும்னு முயற்சித்தாலும் அவங்க நெருங்கி வரவே மாட்டாங்க. ரொம்ப டஃப்பாக இருப்பாங்க, ரஃப்பாக இருப்பாங்க. அவங்கள நமக்கு ஹேண்டில் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய முயற்சியை நம்ம கைவிடவே கூடாது. அல்லாஹ்வுக்காக அந்த உறவை சுமூகமாக்குறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அல்லாஹ் நம்மளுடைய செயலுடைய இறுதி முடிவை விட அதுக்காக நம்ம எந்த அளவு முயற்சிக்கிறோம் அப்படிங்கிறத தான் பார்ப்பான். அப்போது கடினமான உறவுகள்கிட்ட கூட நம்மளுடைய உறவை சரி செஞ்சுக்கிறதுக்கு நம்மளால் முடிந்த அளவிலான முயற்சிகளை செய்யணும். ஒரு சில உறவுகள் இருப்பாங்க, நம்ம மேலே ரொம்ப பொறாமப்படுறவங்களாக இருப்பாங்க, நமக்கு சதி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது நமக்கு வெளிப்படையாகவே தெரியும், இவங்க நம்மளுக்கு வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த உறவுகள்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறது? உறவே வேணான்னு அதை துண்டித்து ஒதுக்கிடணுமா அப்படின்னா கிடையாது. அப்படி எந்த உறவையும் துண்டித்து ஒதுக்குறதுக்கு, வெறுத்து ஒதுக்குறதுக்கு இஸ்லாம் நம்மளுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. அப்போ அவங்களோட நம்மளுடைய உறவை ஒரு அளவுகளோடு வச்சுக்கணும். பார்த்தா சலாம் சொல்லணும், சிரிக்கணும், அவங்க பேசினா நம்மளும் பேசணும். அந்த அளவோடு அந்த உறவுக்கான அளவுகோலை நம்ம நிர்ணயம் பண்ணிக்கணும். அப்போது இப்படி உறவை பேணக்கூடிய மனிதராக இருந்தால் நம்மளுக்கு 2 அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்குறதா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த 2 அருட்கொடை என்ன அப்படிங்கிறதோட இந்த நினைவூட்டலை நான் நிறைவு செய்கிறேன்.
அந்த 2 அருட்கொடை என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதர் தன்னுடைய தனக்கான ரிஸ்கை அதிகப்படுத்தணும்னு விரும்புகிறாரு, தன்னுடைய வாழ்நாளை அவர் அதிகப்படுத்தணும்னு விரும்பினார் அப்படின்னா அவர் உறவுகளோடு சுமூகமான முறையில் வாழட்டும்னு சொல்கிறாங்க. ரிஸ்க் அப்படின்னா நம்மளுக்கான வாழ்வாதாரம், உணவாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம். அல்லாஹ் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நமக்கு ரிஸ்க்காக தான் தர்றான். அப்போது நம்மளுக்கான வாழ்வாதாரம் வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய பிரார்த்தனையாகவும் இருக்குது. நம்ம உழைக்கிறதும் அதுக்காக தான். அப்போது இந்த வாழ்வாதாரத்தை அல்லாஹ் நம்மளுக்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம உறவுகளோட சுமூகமாக உறவாடக்கூடியவங்களாக இருக்கணும். 2வது, நம்ம எல்லாருக்கும் வாழ்நாள் அதிகரிக்கணுன்ற ஆசை இருக்கும் தானே. நமக்கு மரணம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வரணும், எல்லாத்தையும் நம்ம பார்த்துடணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். அப்போது நம்மளுடைய வாழ்நாள் அதிகரிக்கணுன்னாலும் நம்ம உறவை பேணக்கூடியவங்களாக இருக்கணும். வாழ்நாள் எப்படி அதிகரிக்கும்? அல்லாஹ் ஒரு மனிதர் இப்போ பிறப்பார், இப்போ இறப்பார், எல்லாமே நிர்ணயிச்சிடுறானே. அப்போ எப்படி வாழ்நாள் அதிகரிக்கும்? இப்போ உறவுகளோட பேணி வாழ அவருக்கு ஒவ்வொரு 2 வருடம் 3 வருடம் அல்லாஹ் கூட்டிகிட்டே போவானா அப்படின்னா, வாழ்நாள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அறிஞர்கள் சொல்கிறாங்கன்னா, அவர் வாழக்கூடிய நாட்களிலேயே ரொம்ப மனநிறைவோடு வாழ்ந்துருவார். 100 வருடம் வாழ்ந்து நோய்களோடையும் பிரச்சனைகளோடையும் வாழ்கிற வாழ்க்கை சிறந்ததா, குறைவான ஆண்டு வாழ்ந்தாலும் நிறைவாக மனதிருப்தியாக வாழ்றது சிறந்ததா? அப்போது எந்த மனிதர் இந்த பூமியில் உறவுகளோடு இணைந்து வாழ்கிறாரோ அல்லாஹ் அந்த மனிதருக்கு அவருடைய வாழ்நாளை திருப்திகரமாக ஆக்குறான். அவருடைய வாழ்வாதாரத்தை, அவருக்கான ரிஸ்கை அல்லாஹ் அதிகரிக்க செய்கின்றான். இதுநாள் வரை நம்ம ஏதாவது உறவுகள் கிட்ட மனக்கசப்போடையும் ஒரு சின்ன பிரிவோடையும் இருந்திருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதை சரி செய்வதற்காக இன்றிலிருந்து நாம் முயற்சிப்போம். உறவுகளோடு நெருக்கமாக இருந்து இறைவனுக்கும் நெருக்கமான மனிதர்களாக மாற அல்லாஹ் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.